வணக்கம் அன்பு நண்பர்களே. இலக்கியம் அப்படிங்கிறதுனாலே எல்லாருக்குமே ரசனையுள்ள ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம்தான். படிக்கிறதுக்கு பல பேருக்கு பிடிக்கலாம், ஆனா படைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஆனா அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் தன்னுடைய கடினமான உடல் உழைப்புகளுக்கு மத்தியில ஒரு கட்டுமான தொழிலாளராக இருக்கக்கூடிய பைசல் அவர்கள் புத்தகங்களும் எழுதி குவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏராளமான குறும்படங்களும் இயக்கியிருக்காரு. அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கெல்லாம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இங்க நீங்க பார்க்கலாம், அவர் எழுதியிருக்கக்கூடிய தொகுப்புகளோட தான் இப்ப நம்ம இந்த வீடியோவையே தொடங்குறோம். ராவணன் மீசை அப்படிங்கக்கூடிய ஒரு படைப்பா இருக்கலாம். அதுல இருந்து படைப்புலகத்துக்குள்ள அறிமுகமாகி அவர் பல நூட்கள் எழுதியிருக்காரு, குறும்படங்களை இயக்கியிருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஒரு கடினமான உடல் உழைப்பு தொழிலாளி, நீங்க ஒரு கட்டுமான தொழிலாளரா இருக்கீங்க. இதுக்கு மத்தியில எப்படி எழுதுறதுக்கு நேரம் ஒதுக்க முடியும்? நேரம் வந்து வேலை முடிஞ்ச பிறகு நமக்கு அதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். ஒரு 6 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் டைம் கிடைக்கும். அதையும் நான் குறைவாக தான் பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் பயன்படுத்துறேன். அந்த கொஞ்சமான நேரத்தில் முக்கியமான புத்தகங்களை படிக்கிறது, அதை பற்றியான நண்பர்களோட விவாதிக்கிறது, வரும்போது எழுதிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இயல்பாவே உங்களுக்குள்ள வாசிப்பு ஆர்வம் எப்ப இருந்து வந்துச்சு? நீங்க என்ன படிச்சீங்க அடிப்படையில? இயல்பாட்டு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மா வந்து இது சிறுவர் மலர் வாங்கி தந்தாங்க. அதுல இருந்து தான் எனக்கு தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் ராணி காமிக்ஸ், அந்த வெகுஜன பத்திரிகைகள் தொடர்ச்சியா படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வாப்பா வந்து கம்பன் காட்டும் இந்திரஜித்துன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வாங்கி தந்தார். அது எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது உலகத்தை காட்டி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் 1,00,000 நபிமார்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அதை நான் திரும்ப திரும்ப படித்தேன். ஏன்னா அதில் உள்ள அந்த கதைகள் வந்து ரொம்ப அற்புதமாட்டும் இருக்கும்னால நம்ம திரும்ப திரும்ப தூண்டும் அந்த கதைகளை படிக்கிறது. தொடர்ச்சியாக கவிதைகள், அப்படி நாகர்கோயில் மைய நூலகத்தில் சேர்ந்து புத்தகங்கள் எடுத்து படிக்கிறது, அப்படி தொடர்ச்சியாக அந்த கல்வி முறையா நீங்க என்ன படிச்சிருந்தீங்க? கல்வி முறையா நான் வந்து +2 வரை தான் படிச்சிருக்கேன். அதுக்கும் வாழ்க்கை முறையா எழுத ஆரம்பிச்சதுக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை பத்தி சொன்னாங்க. வாழ்க்கைக்கும் இலக்கியத்துக்கும் ரொம்ப தூரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இலக்கியத்தை யாருமே வாழ்க்கை கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதுல எந்த வருமானமும் கிடையாது. நமக்கு தான் செலவழி, புத்தகம் வாங்குறது, அது இதுவும் டைம் எல்லாமே செலவுனால யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அதனால என்னன்னா நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வருமானத்தை தேடிக்கிடணும், வீட்டுல வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த ரெண்டையுமே நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன் அளவுல அப்படியே கொண்டு போறதுனாலதான் தப்பி போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப கடினமான உடல் உழைப்பு, ஒரு கட்டுமான தொழிலாளி அப்படிங்கிறதே கடினமான உடல் உழைப்பு. நீங்க ஒரு கொத்தனாரா இருக்கீங்க. இப்ப சாதாரண ஒரு 8 மணி நேரம் ஒரு அலுவலகத்துல உட்கார்ந்து இருந்து வேலை செய்யறவங்களே டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சுன்னா எப்பாடா போய் படுத்துரும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடும். ஆனா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கடினமான உடல் உழைப்புகளுக்கு அப்பால எப்படி எழுத முடியுது அந்த ஆற்றல்? இல்ல, அது ஒரு உத்தியோகம் சின்ன வயசுல இருந்து உருவானதுதான். முக்கியமா எனக்கு வந்து ஒரு இயக்குனர் ஆகணுங்க தான் முதல்ல ஒரு எண்ணமா இருந்து, அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளால போறது, சென்னை போறதுக்கான சரியான வழிகள் தெரியாதனால நான் வந்து கவிதைகள் அதை வாசித்து அதுக்கப்புறம் கவிதைகள் எழுத கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்து அப்படி எழுத தொடங்கினேன். சிறுகதைகள் எழுதியிருக்கேன், ஆனா இன்னும் தொகுப்பா வரல. இப்படி உங்களுடைய 3 நூட்களுமே கவிதை தொகுப்புகள்? 3மே வந்து ராவணன் மீசை. ஆமா ஆமா, எல்லாமே 3மே. அந்த 3 படைப்புகளையும் அப்படி வரிசைப்படுத்திருக்கேன். 3 வந்து முதல்ல ராவணன் மீசை, அது வந்து ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து இது வாப்பாவின் மூச்சு, அதுக்கப்புறம் பூமியின் அகதி. ஓகே, 3மே கவிதை தொகுப்பு. 3மே கவிதை தாண்டி குறும்படங்கள் எடுக்கக்கூடிய ஆர்வம் வந்து நீங்க இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததா சொன்னீங்க. ஆமா. அந்த குறும்படங்கள் எத்தனை குறும்படங்கள் இயக்கிருக்கீங்க? குறும்படங்கள் மொத்தம் தற்சமயம் ஒரு 7 குறும்படங்கள் இயக்கியிருக்கேன். முதல் குறும்படம் வந்து ஆழத்தாக்கம், அது வந்து நெய்வேலி புத்தக கண்காட்சியில 2வது பரிசு. அதுக்கப்புறம் வந்து சென்னை ரோட்டரி கிளப்பு 2ஆம் பரிசு, திருப்பூர் ஆவணப்பட குறும்பட சங்கத்துல வந்து 2ஆம் பரிசு. இப்படி தொடர்ச்சியான அதுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சி, அதுக்கப்புறமா காட்சி பிளவு, கடல் உலகிலே தனிமையானது. கடல் உலகிலே தனிமையானது அந்த குறும்படம் வந்து எர்ணாகுளத்துல ஒரு கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல், கேரளா ஃபெஸ்டிவல்ல வந்து திரையிட்டாங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து கேரளா யூனிவர்சிட்டியில வந்து கூப்பிட்டு எங்க நடிகர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர் எல்லாருமே வந்து கௌரவிச்சு விட்டாங்க. அப்படி ஒரு கட்டிட கலைஞருக்கு கேரளம் அவ்வளவு மரியாதை செஞ்சிருக்கு. நீங்க நம்ம தமிழ்நாட்டை இதை ஒப்பிட்டா தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு? தமிழ்நாட்டுல எனக்கு வந்து வாப்பாவின் மூச்சு வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து புதுக்கோட்டை அறிவியல் இயக்கம் வந்து எனக்கு வந்து பரிசு தந்தது. அதே போல வந்து திருப்பூர் தமிழ்ச்சங்கம் வந்து வாப்பாவின் மூச்சுக்கு வந்து விருது தந்தது. பிரமாதம். இப்ப நீங்க ஒரு 7 குறும்படங்கள் குறிப்பிட்டீங்க. குறும்படங்களுடைய சாரம்சம் பொதுவா என்னவா இருக்கும்? சமூகம் சார்ந்த படைப்புகளா இருக்குமா, அல்லது அது எப்படி இருக்கும்? முதல் படம் வந்து நான் உலகமயமாக்கல் பற்றி எடுத்திருந்தேன். 2வது காட்சி பிளவு என்னன்னா, ஒரு மனிதனுக்குள்ளால ஒரு ஆணுக்குள்ளால ஒரு பெண்ணும் இருப்பாங்கிற ஒரு கான்செப்ட்ல அதை வந்து உருவாக்குனேன். கடல் உலகிலே தனிமையானது என்னன்னா, அமீபா, ஒரு கடல்ல இருந்து தான் மனுஷன் தோன்றுனாங்கிற உலகின் முதல் உயிரினத்துக்குள்ள இருந்து வரீங்க. ஆமா ஆமா,
அந்த இதுல இருந்து ஒரு கடலுக்கும் ஒரு மனிதனுக்குமான ஒரு தொடர்பை மையப்படுத்தி அந்த குறும்படத்தை எடுத்திருந்தேன். லாஸ்டா இப்போ எடுத்திருந்த இலைகள் உலகம்னு சொல்லிட்டு, இந்த உலகமே வந்து இலைகளால தான் உருவாக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. ஏன்னா இலை இல்லைன்னா உலகம் இல்லைங்கிற ஒரு சூழல் சார்ந்தா அப்ப உங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கு. என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். ஒரு கட்டுமான தொழிலாளியா இருக்கீங்க, அன்றாடம் உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய தொழில். ஒரு பக்கம் +2 தான் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வாசிப்புலகம் தான் வாசிப்பை தந்துச்சுன்னீங்க. அதை தாண்டி ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கடினமாக உடல் உழைக்கக்கூடிய ஒருவர் சமூகத்தை பத்தி சிந்திக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? சமூகத்தை பற்றியான சிந்தனைகள் வந்து நமக்கு புத்தகம் வழியா தான் வருது. நம்ம சூழலில் பாட புத்தகங்களுக்கு வெளியில உள்ள புத்தகங்கள், பாட புத்தகத்துல இருந்து ஒரு சில இது கிடைச்சாலும் அதுல இருந்து தான் தூண்டுதல் நமக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த துணைப்பாட நூல்ல இருந்து நம்ம கதைகளுக்கான வழிகள் திறக்குது. அந்த இதுல இருந்து வரும்போது அது சூழலியல் சார்ந்தெல்லாம் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு நம்ம வாசிச்சிருவோம். நக்கீரன் இவர்கள் எல்லாம் எழுதுறது. அது போல நம்மளுடைய இப்போ 4 வழி சாலை நடக்குது. அதுல வரும்போது பார்க்கும்போது என்னன்னா எல்லா குளமுமே வந்து சாலைகளால மூடப்படுது. நாளைக்கு வந்து நமக்கு நிலத்தடி நீர்கள் வந்து உப்பு தண்ணியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதெல்லாம் அந்த புத்தகம் வழியா தான் நான் அந்த எல்லா வழிகளும் போறேன். அடுத்தடுத்த லட்சியம்னா அடுத்தடுத்து லட்சியம் சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு திரைப்படம் கொடுக்கணுங்கிற அதுக்கான முயற்சிகள் இருக்குங்களா? முயற்சிகள் வந்து ஏன்னா வாய்ப்பு வந்து நீங்க 7 குறும்படம் இயக்கிட்டீங்க. ஆமா, யாரும் தேடி வர மாட்டாங்க, நம்ம தேடி போகணுங்கிற காலகட்டம் தான் நீங்க வாய்ப்பு. கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளும் இருக்கீங்களா? உங்க கடினமான கட்டிட வேலைக்கு மத்தியில அதுக்கு நேரம் ஒதுக்கி சென்னை போறது பாக்குறது? சென்னை போறது குறவுதான், யாரையும் பாக்குறது எல்லாம் வந்து ரொம்ப குறவு. எழுத்தாளர்கள் நம்ம நண்பர்களை சந்திக்கிறது. அப்புறமா வந்து என்னன்னா இதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வாசித்தல் மூலம் புதிய கதைகள் படிக்கிறது அல்லது ஏதாவது கட்டுரை தொகுப்புகள் படிக்கிறது, இந்த பயிற்சி எடுக்கிறோம். உலக சினிமாக்கள் அதிகமா பாக்குறேன். தொடர்ச்சியா இப்ப வந்து சத்யஜித் ராயோடைய படங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப வந்து என்னன்னா இந்த படங்கள் வழியாக நம்ம வந்து உலகத்தை பாக்குற ஒரு உலகம் இருக்கு. ஒவ்வொரு நாடுகளுடைய கல்ச்சர், அங்களுடைய மக்கள் வாழ்க்கை எல்லாரும் பார்த்தாங்கன்னா எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு தன்மையை நமக்கு வந்து உலக சினிமா தான் கொடுக்குது. அது எனக்கு வந்து என்னன்னா கேரளா திரைப்பட சங்கங்களுக்கு போவேன். அதே மாதிரி இன்டர்நேஷனல் திரைப்பட விழா நடக்கும் திருவனந்தபுரத்துல. அந்த விழாவில் கலந்துக்கிட்டு மாசந்தோறும் ஒரு நிகழ்வுகள் அங்க தொடர்ச்சியா திரைப்படம் சார்ந்து நடக்கும். அதுல எல்லாம் மேக்சிமம் கலந்துக்கிடுவேன். அப்புறமா நம்ம டவுன்லோட் பண்ணி கூட நிறைய படங்களை யூடியூப் வழியாக பாக்குறது தொடர்ச்சி. அப்ப விரைவிலேயே உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க ஏன் ஒரு கட்டுமான தொழிலாளியா இவ்வளவு உடல் உழைப்பை செலுத்தி அதுக்கு மத்தியில எழுதுறீங்க, பேசுறீங்க, இயங்குறீங்க? உங்களை மாதிரியான விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்க்கையை கூட திரைப்படமாக்கலாம், அந்த எண்ணங்கள்லாம் இருக்கா? இல்ல, நிறைய இருக்கு, நிறைய. அதாவது ஒரு புறம்போக்குல இருக்கக்கூடிய ஒரு ஆள மையமா வச்சு கூட என்கிட்ட கதை இருக்கு. நிறைய கதைகள் வச்சிருக்கேன். புதுமையான கதைகளும் இருக்கு, மக்கள் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த கதைகளும் வச்சிருக்கேன். ஆனா எப்போ அதுக்கு வாய்ப்பு வருதோ அப்பதான் நம்ம வந்து செய்ய முடியும். நானும் அதை எதிர்பார்த்துருக்கேன், நான் எப்போ செய்வேன்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி, உங்க நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.